ராத்திரி 2 பேரும் ஜாலியா கதை பேசிட்டு இருந்தாங்களா. அப்போ ஒருத்த கேட்டா, எங்கடா நேத்தாலாம் காணா, எங்க போயிருந்த அப்படின்னு கேட்டோன்னே இவ சொன்னா, இல்லடே பொண்டாட்டிக்கு அந்த தூசி பட்டுருச்சு, டாக்டருக்கு கூட்டிட்டு போனா 2000 ரூபாய் செலவழிச்சிட்டா அப்படின்னு சொன்னானா. அதுக்கு இவ சொன்னா, ஓ பொண்டாட்டிக்கல்ல தூசி தான் பட்டுச்சு, ஏன் பொண்டாட்டிக்கல்ல வாஷிங் மிஷின் பட்டுட்டு 20,000 ரூபாய் செலவழிச்சிட்டா அப்படின்னு சொன்னா. ஒரு வாட்டி பசங்களாம் வெளியே கிரிக்கெட் விளையாட போனாங்க. ஆள் பத்துலன்னு காய்கறி விற்கிற பையனை கூட்டிட்டு வந்தாங்க. அது காய்கறி பையன் ஃபீல்டரை நின்றுட்டு கேம் என்கரேஜ் பண்ணோன்னு இந்த மாதிரி கத்துனா, பவுலிங்கே 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 அப்படி கத்துனானா. ஒரு ஆளுக்கு கொஞ்சோண்டு தான் இங்கிலீஷ் தெரியும். அதர்ஸை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டாரு. அப்போதான் ஒரு வாட்டி அவரோட ஃப்ரெண்டு இவர்கிட்ட கேட்டாரு, தயிர நீ இங்கிலீஷில் இப்படி சொல்லுவ. அவர் நினச்சிக்கிட்டாரு, எனக்கு தயிர் தெரியாது, ஆனால் நான் சொல்லிட்டேன் எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு. சரி நான் தெரிஞ்சதை வச்சே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு சென்டென்ஸ் சொன்னாரு பாருங்க, மில்க் ஸ்லீப் நைட் மார்னிங் டைம். ஒரு வாட்டி ஒரு பையன் ஸ்கூலுக்கு போனான். அவனோட வாத்தியார் கேட்டாரு, ஏன்டா நேற்று ஸ்கூலுக்கு வரல, எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்டோட பையன் சொன்னா, இல்லை சார் எனக்கு நேற்று உடம்பு முடியல, நான் டாக்டருக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு வாத்தியார் சொன்னாரு, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்ல, நீ டாக்டருக்கு போனேன்னா நீ டாக்டர் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும்னு, எங்கே இருக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டோன்னா அந்த பையன் சொன்னான், அட போங்க சார் நான் நிறைய வாட்டி கேட்டு பார்த்துட்டேன், அவர் கஷ்டப்பட்டு படித்து வாங்குறதாம்மா, கொடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வாட்டி ஒரு அம்மா ஒரு பையனை கடைக்கு போக சொன்னாங்க. அந்த பையன் கேட்டா, ஏமா நான் தான் போகணும், வேற யாராவது போலாம்ல அப்படின்னு கேட்டோன்னு அந்த அம்மா சொன்னாங்க, இல்லப்பா நீ தானே வீட்டுல கடை குட்டி, நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வாட்டி ஒரு பையன் குளிஞ்சு தலை நிமிடாம புக்கு படிச்சுட்டு இருந்தார். அவனோட அப்பா கேட்டாரு, என்ன புக்கு தான் படிச்சுட்டு இருக்க? அந்த பையன் சொன்னா, இந்த புக்கு பேர் என்னதுன்னா குழந்தை வளர்ப்பது இப்படி, அதான் புக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த அப்பா கேட்டாரு, அது ஏன்னா நீ இப்போ அதை படிச்சுட்டு இருக்க, அப்புறமா உனக்கு வயசானவன படிக்கலாம்ல அப்படின்னு கேட்டோன்னு அந்த பையன் சொன்னா, இல்லப்பா நீங்க கரெக்டா வளர்க்குறீங்களா இல்லையா தான் செக் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் ஆர்வமா பேசுறதுக்குன்னே பசங்க இருப்பாங்க. அப்பதான் 2 பேரு ஆர்வமா பேசும்போது ஒருத்தர் சொன்னார், நானும் என் அப்பா மாதிரி ஆசைப்படுறேன், டாக்டர் ஆகிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு யுவ சொன்னா, உன் அப்பா டாக்டரா அப்படின்னு கேட்டோன்னே யுவ சொன்னா, சீச்சி அவரும் ஆசைப்பட்டாரு. அதுக்கு யுவ காம்படிஷனுக்கு சொன்னான், ஏய் அப்பா அந்த காலத்திலேயே அப்பாவோட பேரு பத்திரிக்கையில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கு யுவ கேட்டா, அப்பா என்ன பண்ணாரு, என்ன பத்திரிக்கையில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டோன்னே யுவ சொன்னா, கல்யாண பத்திரிக்கையில்.